guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாரோடையோ சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸோ அவங்களுக்குமே பயமாக டேக் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ டேக் பண்ணினா இப்போ நீங்கள் டேக் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ பயமாக உங்களோட அக்கௌண்ட்லேயும் இருக்கணும். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்லேயுமே பயமாக ஃப்ரெண்டில் காட்டுற மாதிரி ஸோ அந்த மாதிரி டேக் பண்ணி எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சொல்லி அன்றைக்கி வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஃபோட்டோவுக்கும் பயமாக கொலாபரேஷன் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ உங்களோட அக்கௌண்ட்லேயும் இருக்கும். ப்ளஸ் அது போக அவங்களோட அக்கௌண்ட்லேயுமே பயமாக ஃப்ரெண்டில் அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய பேஜில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொலாபரேஷன் போஸ்ட் மாதிரி எப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ஸோ அதுதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. பட் நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பயமாக எந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மேலே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்க இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பயமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டும் பயமாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் பயமாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய பேஜுக்கு போய்க்குங்க. ஸோ போயிட்டு அந்த ப்ளஸ்ஸை தொட்டுட்டு கீழே போஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிக்கிங்க எப்பயும் போல். ஸோ போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பயமாக எந்த ஃபோட்டோ எந்த வீடியோ வந்து பயமாக அந்த இதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுகளும் பயமாக என்ட்ரு ஆவீங்க. ஸோ அந்த மேலே டாப்லேயும் பயமாக ரைட் ஏ கேப்ஷன் அதுக்கு கீழேவும் பயமாக டேக்கு பீப்புள்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா கீழேவும் பயமாக மொத்தம் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஆடு டேக்குன்னு ஒன்று காமிக்கும். ஸோ அது பக்கத்தில் பயமாக இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வாயில் சரியாக நுழைய மாட்டேங்குது. ஸோ பயமாக கீழே இருக்கக்கூடிய அந்த இன்வைட் கொலாபரேட்டர் அந்த ஆப்ஷனை லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் பயமாக யாருக்கு இந்த ஃபோட்டோவை டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட நேம் அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி கிராக்ஸ் டெக்குன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணோன்னா இப்போவும் பயமாக அந்த அக்கௌண்ட் வந்து வரும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட் நேம் வந்து பயமாக இதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பயமாக டிக் கொடுங்க. டிக் கொடுத்தோன்னே இப்போவும் பயமாக அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஃபோட்டோமே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஆனால் மேலே பயமாக நேம் வந்து காமிக்காது, நம்மளோட நேம் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் யாருக்கு டேக் பண்ணீங்களோ அவங்க வந்து பயமாக அந்த இதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் பயமாக உங்களோட அக்கௌண்ட்லேயும் வந்து காமிக்கும். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்லேயும் வந்து காமிக்கும். ஸோ அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறது அதையுமே இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பயமாக அந்த கிராக்ஸ் டெக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டேக் பண்ணேன். இப்போ நான் வந்து பயமாக அந்த அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணே மேலே பயமாக உங்களுக்கே தெரியும். ஸோ அருண் கிராக்ஸ் டேக் UNA போஸ்ட்டுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ காமிச்சதுக்கப்புறம் அதை லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் சைடில் பாருங்கள் அந்த ஃபோட்டோ டச் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் சைடில் கீழேயும் பயமாக அந்த அருண் கிராக்ஸ் இன்வைட் யூ டு பி ஏ கொலாபரேட்டர் டு தி இயர் போஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் சைடில் ரிவ்யூன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதெல்லாம் பயமாக அக்செப்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்டிலும் பயமாக அந்த ஃபோட்டோ வந்து வந்துருச்சு. ஸோ இதிலும் பயமாக இப்போ டபுள் நேம் காமிக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அருண் கிராக்னு காமிக்குது, கிராக்ஸ் டெக்குன்னு காமிக்குது. ஸோ நீங்கள் பயமாக அந்த கொலாபரேஷன் போஸ்ட் வந்து இந்த மாதிரி டேக் பண்ணுற போஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பயமாக அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா காமிக்காது. ஸோ நீங்கள் டேக் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவங்களும் பயமாக அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. அக்செப்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அவங்களுக்கு, அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டாக போட்டுவிடுங்க. அப்படி இல்லை நானுமே என்னோடய இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு மாதம் வீடியோ நினைக்கிறேன். நன்றி, பை.